கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இதோ ஆண்டின் பொது காலத்துடைய வாசகங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மாலாக்கி புத்தகம் 3ஆவது அதிகாரம் 1-4 வசனங்களும், எபிரேயர் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 14-18 வசனங்களும், மீண்டும் லூக்கா நற்செய்தி 2ஆவது அதிகாரம் 22-40 உள்ள இறை வசனங்கள். சிறப்பாக அவருடைய வருகைக்காக காத்திருந்த சிமியோன் அன்னாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவை நாம் பெற அந்த இறை வார்த்தைக்கு நாம் செய்படுப்போமா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 22-40 முடிய. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாட புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என ஒருவர் இருந்தார். அவர் நீதிமான், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்தவர், தூய ஆவியை பெற்றிருந்தார். ஆண்டவர் மெசியாவை காணும் முன் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்தார். திருச்சட்ட வழக்கப்படி ஏற்ப செய்ய வேண்டிய குழந்தை இயேசுவுக்கு செய்ய முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, மது சொற்படி மது அடியானை இப்பொழுது அமைதியாக போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்திருந்த மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிறனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய சிலமைகளுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவற்றை தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களை ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களின் பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதற்கும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், மது உள்ளத்திலும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசூர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்பவர் வயது முதிர்ந்த மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்து கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடம் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயா உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்தவராய் இருந்தது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் சட்டங்களையும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய மோசையின் சட்டப்படி இதோ திருச்சடங்கை நிறைவேற்ற கோயிலுக்கு கொண்டு வருகிறார்கள். தலைப்பீர் அனைத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை அந்த குழந்தையை அர்ப்பணித்து ஏழைகளின் காணிக்கை 2 மாடப்புறாக்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்பொழுது சிமியோன் என்ற ஒரு நீதிமான், அவர் ஆண்டவருடைய பிரசனத்துக்காக காத்திருந்தவர். இங்கே நாம் பார்க்கின்றோம் 34வது வசனத்திலே சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் குழந்தையாக தாய் மரியாவை நோக்கி மாதாவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அருங்குறியாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். இங்கே ஒரு உண்மையை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை என்ன என்பதை இங்கே சொல்லப்பட்டு, இந்த குழந்தை இஸ்ராயல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும். வீழ்ச்சி என்பது என்ன? உள்ளே போவார்கள், வெளியே வருவார்கள், மேய்ச்சலை கண்டடைவார்கள் சொன்ன போது போல தாங்கள் இறைவனை தேடுகிற அனைவரும் எழுச்சியிலும் அவருக்கு எதிராக இருக்கிற வீழ்ச்சிக்கு உள்ளாவார்கள். எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். கான்ட்ரடிக்ஷன். அவர் அநீதி, தீமை, பொல்லாப்புகள் இவைகளை அவர் எதிர்க்கிறவராக இருப்பார். இதனால் பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், மறைந்திருக்கிற பல உண்மைகள் வெளிப்படும். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறார். எபிரேயர் 4:13 கடவுளுடைய பார்வையின் மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. அவர் பலருடைய எழுச்சிக்கும் தாழ்நிலை நின்ற தமடியே கிடைக்கினார், உயர்ந்தோரை தாழ்த்தினார், செருக்குற்றோரை சிதறடிப்பார். புனித கன்னிமரியாள் தன்னுடைய புகழ் பாடலில் பாடுகிறார்கள். செருக்குற்றோரை சிதறடிக்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களையோ கடவுள் உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, எதிர்க்கப்படும் அடையாளம் என்றால் என்ன? கவுண்டர் சைன். தீமைக்கு எதிரான ஒரு அடையாளமாக அவர் இருப்பார். ஏனென்றால் அதனால்தான் அவருக்கு யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் த ட்ரூத், சத்தியம், மற்றதெல்லாம் பொய், நானே மெய்யான திராட்சை செடி. ஆகவே இந்த எதிர்க்கும் அடையாளமாக இருப்பார் என்றால் தீமையை எதிர்க்கிறவராக, பொல்லாப்புகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் உடைத்தெறிகிறவராக இருப்பார். இதில் மிகச்சிறப்பாய் சாத்தானை குறிக்கிறது. இதோ அழகையின் செயல்பாடுகளை அழைக்கவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று
1 யோவான் 3:18 பார்க்கிறோம். இப்படியாக அவர் எதிர்க்கும் தீமையை எதிர்த்து தீமையின் மீது அதிகாரத்தை கொண்டு பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானையும் வென்றார். இதனால் பலவருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். அதனால் the hidden agenda, hidden life. அதான் யோவான் 3:14 மக்கள் ஒளியை விட இருளை தான் விரும்புகிறார். ஒளியிட வரும்போது தன்னுடைய அந்தரங்கம் எல்லாம் தெரிந்து ஒளியில வருவதில்லை. அவர் ஆண்டவர் ஒளியாக வந்தார், சத்தியமாக வந்தார், நம்மை எல்லா தீமையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். இதனால் பலருடைய எண்ணங்கள், மறைவான எண்ணங்கள் எல்லாம் வெளியாக்கப்பட்டு அது தூய்மையாக்கப்படும். அதோடு கூட கன்னிமரியாளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவிப்பாய். இங்கு வாழ் என்பது எதை குறிக்கிறது? எபிரேயர் 4:12 சொன்ன கடவுளுடைய வார்த்தை இருவரும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையான ஆவியின் பட்டயம். எபேசியர் புத்தகம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை double-edged sword. அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை ஊடுருவிப்பாய். ஏனென்றால் அன்று லூக்கா 1:38 உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன போது அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அதுதான் எலிசபெத்து கூட லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 39-45 பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவசித்தவள் பாக்கியவதி. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் குழந்தையை காப்பாற்றி எகிப்துக்கு ஓடிப்போம். அது உண்மையிலேயே ஒரு எதிர்மாறான ஒரு நிலையாக இருக்குது. அவங்க ஏன் ஓட வேண்டும்? கடவுளுடைய குமாரன் இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? திரும்பி அவங்க ஓடிவா, கீழ்ப்படுகிறார். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய நேரம் வரவில்லை. அவர் அதிசயத்தை பண்ணாலும் கூட நேரம் வரவில்லை என்ற அந்த உண்மையை வந்து எடுத்துரைக்கிறார். அம்மா பெண்ணே, உனக்கும் எனக்கும் என்ன? மார்க் 31:35 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரரும். அதே போல் லூக்கா 11:27-28 உம்மை கருத்தாங்கினவள், உமக்கு பால் கொடுத்தவள் எவ்வளவு பாக்கியவள் என்று. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய செயல்கள் அதிலும் பாக்கியமானவர்கள் என்று. ஆகவே உன்னுடைய உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவும் என்றால் என்ன? அந்த வார்த்தைக்கு உன்னுடைய உள்ளத்திற்கு உன்னை படிப்படிய வேண்டும். அதனால் இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் யோவான் 19:25-27 இதோ உன் குமாரன். கடவுளுடைய குமாரனை வீண்டெடுத்த தாய் உலக குமாரனுக்கு தாயாக கொடுக்கப்படுகிறார். அது ரொம்ப கொடூரமான அதே கடவுளுடைய குமாரனை கொடுத்திருந்தால் பரவாயில்லை. மனித குமாரனை இதோ உன் தாய், இதோ உன் குமாரன். அதே ஆதி திரு அவையிலே பார்க்கிறோம். திருத்தூதர் பணி 1:13 மேல் மாடியிலே சீடர்களோடு இருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார். தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் அவர்களோடு ஒன்றிணைந்து அந்த நேரத்தில் அந்த அக்கினியின் ஆவியை பெறுகிறார். இப்படியாக அவருடைய உள்ளத்திலே ஒரு வாழ்வூடு என்பது அந்த வார்த்தைக்கு அவர் தன்னையே அர்ப்பணிக்கிறார், வாழ்கிறார்கள். இன்னொரு வார்த்தை ஊடுருவும் என்று சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பியர்சிங் த்ரூ. அது ஊடுருவி பாயும், அது குத்தி கிழிக்கும், அது வேதனையை கொண்டு வரும், பாரத்தை கொண்டு வரும். ஆனால் அத்தனையிலும் அதாவது வியாகுல எண்ணெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வியாகுலங்களாக இருந்தாலும் அந்த வியாகுலத்தை தன்னுடைய குமாரனை தன்னுடைய மடியிலே ஏந்தும் போதும் அவர் சிறுவிலே தொங்குகிற பொழுதும் தான் யார் என்பதை மக்கள் மத்தியிலே உண்மை வெளிப்படுத்தும் போதும் பல மாறுபாடான கருத்துக்கள் எல்லாம் உண்டாகும் போதும் கூட அன்றைக்கும் இன்றைக்கும் அதுதானே ஒரு சிலர் மரியாதை குறித்து தவறாக சித்தரிக்கிறார்கள், பேசுகிறார்கள். இருப்பினும் கூட அந்த தாய் இந்த கானாவூரிலே அழைக்கப்படவில்லை என்றால் அந்த திருமணத்துக்கு அவர் சென்றிருந்து அந்த குறையின் மத்தியிலே மகனிடத்திலும் பரிந்து பேசுகிறார். அந்த மக்களிடத்தில் அவர் சொல்வது போல செய்யுங்கள். அவர் சொல்லிவிட்டார், நேரம் ஆகவில்லை. இருப்பினும் கூட அவர் சொல்வதை போல செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் என்றால் அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை கிழித்தாலும் பல துன்பங்கள் துயரங்கள் தான் அர்ப்பணிக்கப்பட்டாலும் உண்மையிலே கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் அந்த சிலுவை பரியந்தம் தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் நமக்கு முன்மாதிரியாக செபிப்போமா? நீங்கள் நல்ல தகப்பனை, உங்களுடைய உள்ளத்திலே ஒரு வாழ்வுடு தன்னுடைய குமாரனை பற்றி சொல்லிவிட்டு இயேசு மட்டும் சொல்லிவிட்டு அதை நிறுத்தவில்லை. கன்னிமரியாள் இங்கு கொண்டு வரப்படுகிறது. இது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவிப்பாய். அவர் பலருக்கு எழுச்சியாக வீழ்ச்சியாகவும் எதிர்க்கப்படும் அறிகுறியாக மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவிப்பாய். அவர் எதற்கும் அடையாளமாக இருப்பார். நீயும் ஒரு அடையாளமாக இந்த பூமியில் இருப்பாய். கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இம்மானுவேல் எஸ்ஐயா 7:14 சொன்னது போல ஒரு அடையாளமாக அர்ப்பணிக்க கிருபை செய்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.